வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஆர்சிசி காங்கிரீட் வீடு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோ கொடுத்துருப்போம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கைப்பிடி ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக ஃபுல்லாக நம்ம காமிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயக்குமார்னு சொல்லிட்டு நம்மளுடைய நண்பர் நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருந்தாருங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நிலத்தொட்டி ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காரு. பேஸ்மெண்ட்டு ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்காரு. நம்மக்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெளிவாக இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அதனுடைய வீடியோவும் இந்த வீடியோன்னு வழியில் அட்டாச் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்றது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு நம்ம முடிஞ்ச வரையும் நம்ம ஒரு கைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அவர் என்னை நம்பி ஒரு நம்பிக்கையில் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காரு. வந்து என்னை வந்து பார்த்து இன்றைக்கி என்கிட்ட அந்த ஐடியாக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் இன்றைக்கி பண்ணியிருக்காரு. இப்போ பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார்ல ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அவர் சொல்கிறத நீங்களே கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவர் வந்ததுனால என்ன அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, உண்மையிலே சொல்கிறேன், அவர் இன்றைக்கி இப்போ ஒரு பிரிக்கில் ஒரு கட்டுமானத்துலேயோ சரி, ஒரு மற்ற எதுலேயோ ஒன்று நம்ம போயிருந்தாலும் அதில் போனால் காஸ்ட் வைஸ்லும் சரி ஏகப்பட்ட காஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த பூச்சி வேலை, கூலிங்கள் நிறைய இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கும். பார்த்திங்கன்னா இதில் எப்படின்னா, பூசுகிற காசு எது இல்லைன்றதுனால இதில் உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டு சேவ் ஆகும். ஏன்னா நம்ம ஜெயக்குமார் அண்ணன் நம்மளை வந்து பார்த்ததுனால பார்த்திங்கன்னா, அவருக்கு நிறைய ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைஞ்ச ரேட்டில் அவர் தொட்டியே பண்ணியிருக்காரு. இது போல் இன்னும் வீடும் ஃபுல்லாக அதிலே தான் பண்ணுறாரு. இப்போ அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா, தெளிவாக நம்ம வீடியோ கொடுக்குறோம். எல்லாமே எப்படி பண்ணியிருக்காருன்றது. அவரே சப்போஸ் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணார்னா கூட அவரோட சேனல் லிங்க்கை கூட நம்மளோட சேனலில் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளோட மனசு எப்போவுமே பார்த்திங்கன்னா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் 4 பேர்த்துக்கு போகணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணி நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர்த்துக்கு சொல்லியும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு வீடு பண்ணுறாருன்னா, அன்றைக்கி அவர் எடுத்து முயற்சி பண்ணுறாருன்னா, நம்ம எவ்வளோ குறையுதுன்றது நம்மளோட சேனலில் நிறைய வீடியோக்களில் நான் பதிவில் சொல்லியிருப்பேன். தரமான வீடு அமைச்சிருக்கோம். நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஷேர் வால் எல்லாம் கம்பி எல்லாமே போட்டு வாலில் போட்டு கட்டி தரமாக நம்ம கட்டியிருக்கோன்ற ஒரு திருப்தி இருக்குல்ல, அந்த திருப்தி அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதே போல் அவருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கடைசி கட்டத்தில் வந்து இந்த வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா, நிறைய கஷ்டங்கள் அமௌண்ட்டில் நிறைய வரும். ஆனால் இதில் நம்மளை வந்து பார்த்ததுனால அந்த கஷ்டங்களில் கண்டிப்பாக அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சேவ் ஆகும். ஏன்னா அந்த சேவ் ஆகிற காசை வச்சு இன்னும் கொஞ்சம் வீடாக இன்னும் நம்ம அழகுபடுத்திக்க முடியும். இன்னும் நல்ல ஒரு தரமான வீடாகவும் கட்டிக்க முடியும். அதனால தான் நம்ம நிறைய பேர்த்துக்கு வீடியோன்னு வழியில் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர்த்துக்கு எப்படி பண்ணணுன்றதை அனைத்துமே நம்ம தெரியப்படுத்திகிட்ருக்கோம். இது போல் யாருக்காச்சும் வேணும்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதே போல் அவருடைய வீடியோ அனைத்துமே நம்ம அந்த வீடியோன்னு வழியில் ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறோம். பாருங்கள். என் பேர் ஜெயக்குமார், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னியிலேருந்து பேசுகிறேங்க. செங்கல் இல்லாமல் வந்து எப்படி வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அதோடைய தேடும்போது இந்த மாதிரி வந்து சீனிவாசன்றவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரியே வந்து செங்கல் இல்லாமல் வீடு கட்டுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து யூடியூப் மூலமாக தெரிஞ்சுங்க. அது தெரிஞ்சுன்னு அவரை போய் பார்த்து சந்தித்து இந்த மாதிரியே வந்து எனக்கு இந்த மாதிரியே கற்றுக் கொடுங்கன்னு சொன்னோன்னா அவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டேன். அவரோட ஆலோசனைப்படி இந்த டேங்க், இந்த தண்ணி தொட்டி கட்டணும். இது பார்த்தீங்கன்னா 6 தண்ணி தொட்டி 6000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்டில் தான் பண்ணியிருக்கோம். கட்சி 3 நாளில் வந்து கட்டி முடிச்சிட்டோம். இதுக்கு பூசு வேலையில் எந்த ஒரு இதுவும் தேவைப்படாது. ஒரு செங்கல் கூட இது யூஸ் பண்ணல. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த சம்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மோட்டார் ரூம் செட் பண்ணலாம். இது மூலிமா இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பாத்ரூம் தனியாக பண்ணலாம், லெட்ரின் பாத்ரூம் தனித்தனியாக பண்ணலாம். செப்டிக் டேங்க் கட்டிங்கன்னா அதுக்கு மேலே லெட்ரின் பாத்ரூம் அப்படியே கட்டிக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்கன்ற மாதிரியாக நமக்கு வந்து இடத்தையும் மிச்சப்படலாம், ப்ளஸ் வந்து நமக்கு தேவையும் பூர்த்தி பண்ணலாம். தண்ணி தொட்டியை வந்து காங்கிரீட்லேயே பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா 6000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது, 6 கெப்பாசிட்டி உள்ளது. இதை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாது. இது பூசு வேலை இல்லை, எந்த இதுவும் இல்லை. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து நாங்கள் கல்லே இல்லாமல் கட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷேர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் பண்ணுறோம். ஃபுல்லாக வால் ராடு விட்டு பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூசு வேலையே கிடையாது. எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உள்ளே கன்சீல்டாக வந்துடும். இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லேபர் கூலி கொஞ்சம் குறையும். கட்டிங் அந்த சுவரை கட் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இது எல்லாமே இதுக்குள்ளேயே பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளோர்னாலும் இது ஏற்றலாம். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ராடு விட்டு இருக்கோம். இது போல் உங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கணும்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் எண் பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக்